எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஆட்டுக்கால் கறி தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. ஆட்டுக்கால் 4 எடுத்துருக்கேங்க. இதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 3, தக்காளி 3, மஞ்சத்தூள் 3 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 2, முழு மிளகு 1 டீஸ்பூன். இதை இடித்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 3, மல்லித்தலை 1 கைப்பிடி அளவு, சால்ட்டு தேவைக்கேற்ப. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கங்க. எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டுலேருந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க. இது கூட மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. முழுகிற அளவு இருக்கணுங்க. இதை நம்ம ஒரு 8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்தாச்சுங்க. வேக வச்ச காலை தனியாகவும் அந்த சூப்பை தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பிறகு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பை கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்லாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடு வந்ததும் அதில் ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் சூடு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. இடித்து வச்சுருந்த மிளகையும் சேர்த்துக்கோங்க. இதை இடித்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் வதக்கி விடுங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கங்க. இப்போது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. இது கூட நம்ம தக்காளியையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம தனி மிளகாய் தூளை சேர்த்துக்கங்க. காரத்துக்கு தகுந்தது மாதிரி சேர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கோம், மிளகுத்தூளும் சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இது கூட மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கங்க. கரம் மசாலாவையும் சேர்த்துக்கங்க. மிளகுத்தூளையும் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கங்க. இது கூட நம்ம வேக வச்சிருந்த ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா கூடவே அந்த கால் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் மசாலா சேர்ந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சும்மா அப்படி தாங்க இருக்கும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம். இதையும் வதக்கி விடுங்க. 2
நல்லா வதக்கி விட்டு சால்ட்டு போதுமானு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம காலை வேக வச்சுருந்த அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியே போதுமானது. இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுலேயும் வேகட்டும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ திறந்து பார்த்து லைட்டாக கிண்டி விடுங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். இப்போ கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டுங்க. இதோட சேரும்போது ஆட்டுக்கால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் ஒரு ஏத்தமான சைட் டிஷ்ஷுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. நீங்களும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.